Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Poco X3 ஓட சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் கேமிங் ரிவ்யூ எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து நீங்கள் டைம் ஸ்டாம்ப் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக 3 வேரியன்ட் 6+64, 6+128 அண்ட் 8+128 GB. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 6+128 GB மாடல். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து Android 10 அண்ட் MIUI வெர்ஷன் 12ஓட வருது. ஸோ இதில் வந்து MIUI 12 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து MIUI 12ஓட ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க், இதோட பேக் கேஸ், டெம்பர்ட் கிளாஸ், இந்த மாதிரி எல்லா லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ MIUI 12 ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர் தான். இந்த புது கண்ட்ரோல் சென்டர் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும், லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் டிஸ்பிளேக்குள்ளே போயிடுங்க. டிஸ்பிளேக்குள்ளே வந்தோடனே கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். யூஸ் நியூ கண்ட்ரோல் ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பழையபடி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஓல்டு MIUIயோட ஸ்டைலு. ஸோ உங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் சென்டர் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புது கண்ட்ரோல் சென்டர் வந்துடும். ஸோ இந்த புது கண்ட்ரோல் சென்டர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் விட்ஜெட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த விட்ஜெட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி விட்ஜெட்ஸ்லாம் தேவைன்னு பாருங்கள். நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் நோட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பை டிஃபால்ட்டாகவே கூகுள் டயலர் அண்ட் கூகுள் மெசேஜஸில் வருது. ஸோ உங்களால் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். வைஃபை காலிங் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ணலாம். செட்டிங்ஸில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய்டுங்க. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சிம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த சிம் கார்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேக் கால்ஸ் யூஸிங் வைஃபைன்னு ஒரு ஆப்ஷன் பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து கால்ஸ் எல்லாம் வைஃபைலேருந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெட்வொர்க்லேருந்து நீங்கள் உங்களால் கால்ஸும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எங்கேயுமே வந்து வைஃபை காலிங்காக டாகல் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் உள்ளே போய் தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து போர்ட்டபுள் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டபுள் ஹாட்ஸ்பாட்குள்ளே போய்ட்டு போர்ட்டபுள் ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஆல்ரெடி ஒரு வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த வைஃபை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்டபுள் ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் மொபைல் டேட்டா வைஃபை எது கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து உங்களால் ஷேர் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஃபோனில் தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை வந்து பட்ஜெட் ஃபோன்லேயும் வந்து கொண்டு வராங்க. அடுத்து இங்கே வந்து ஒன் டைம் டேட்டா லிமிட்டில் வந்து நீங்கள் டேட்டா கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டா முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் இது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும். அடுத்து இந்த ஃபோன் ஸ்க்ரீன் வந்து உங்கள் வீட்டில் டிவி ஏதாச்சும் இருக்குன்னா அதில் கேஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்குள்ளே போங்க. கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்குள்ளே போய்ட்டு கேஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஷ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா எந்த டிவைஸ் வந்து நியர்பை டிவைஸ் இருக்கோ அதை வந்து காட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டிவி இருக்குது. ஸோ இந்த டிவி வந்து இப்போ இங்கே காட்டுது. ஸோ இந்த டிவியில் வந்து நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எதாவது காட்டணும், வீட்டில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோஸ் பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் கேஷ் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டிவிலேயே ஹை குவாலிட்டியில் பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. லாக் ஸ்க்ரீனில் வந்து ரைஸ் டு வேக்கப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால ஃபோனை வந்து நீங்கள் சும்மா ரைஸ் பண்ணாலே வந்து வேக்கப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் லாக் ஸ்க்ரீன்லேருந்து டபுள் டேப் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அடுத்து வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஸ்க்ரீன் அப்போ ஆஃபில் இருக்கும். அந்த டைம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணுங்கள். கிளான்ஸ் ஃபார் எம்ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபோன் செட்டப் பண்ணும்போது ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இது எனேபிள் பண்ணதுனால ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகாது. அடுத்து லாக் ஸ்க்ரீன் கலர் ஃபார்மட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் ஸ்க்ரீனில் இருக்க கிளாக் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோன் இது உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நேம் டைப் பண்ணிவிட்டு ஷோ சிக்னேச்சர் ஆன் தி லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனில் உங்கள் நேம் காட்டும். ஸோ நேம் பக்கத்தில் உங்கள் ஃபோன் நம்பரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஃபோன் நம்பரும் காட்டும். அடுத்து லான்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கும்போது வால்யூம் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும்.
ஸோ பாக்கெட் மோடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால ஃபோன் வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது ஆக்சிடென்டல் டச் ஆகி ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ரீடிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரீடிங் மோடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஷெட்யூல் பண்ணுறதுனால டைம் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைம் பார்த்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிவிடுங்க. ஈவினிங் டு மார்னிங் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நைட் டைமில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபோன்லேருந்து ப்ளூ லைட் வந்து அதிகமாக எமிட் ஆகும், கண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து இதை ரீடிங் மோட் எனேபிள் பண்ணுறதுனால ப்ளூ லைட் எமிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், வார்மான டோன் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து கலர் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் ஸ்கீமில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் எந்த மாதிரி தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே மாற்றிக்கலாம். சேச்சுரேட்டட் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக காட்டும் உங்களுக்கு. ஸ்டாண்டர்ட் வச்சுட்டிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு காட்டும். ஸோ சேச்சுரேட்டட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கலர் டெம்பரேச்சர் எந்த மாதிரி தேவையோ அதை வந்து நீங்கள் இங்கேயே வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட்டாகவே இது 120 Hz தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் பெருசாக அடி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 60 Hz மாற்றிக்கோங்க. 60 Hz மாற்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்க்ராலிங் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதுவே நீங்கள் 120 Hz மாற்றிட்டு ஸ்க்ரால் பண்ணும்போது டிஸ்பிளேல இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். அடுத்து டார்க் மோடும் இருக்குது. டார்க் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் வைடு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் மோடு சேஞ்ச் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் சென்டர், நோட்டிஃபிகேஷன் பேனல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டார்க் மோடு வந்துடும். ஸோ இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கூட கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் ஆகிடும். ஸோ டார்க் மோடு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு டார்க் மோடு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து கால்ஸுக்கு வந்து வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அலாரம் சவுண்டு வந்து இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து மீடியாவுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வால்யூம் பட்டன்லேயே வந்து நீங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்யூம் பட்டன்லேயே வந்து நீங்கள் மொத்தமாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வைப்ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைப்ரேட் ஃபார் கால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா கால்ஸ் வரும்போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் இன் சைலண்ட் மோட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைலண்ட் மோடில் இருக்கும்போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். ஹாப்டிக் ஃபீட்பேக் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ ஃபோன் யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். இங்கே மேலே புஷ் பண்ண உடனே ஒரு வைப்ரேட் ஆகும், கீழே புஷ் பண்ண வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸில் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் தேவையான்னு பாருங்கள். டயல் பேட் டோன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா டயலில் வந்து ஸோ நீங்கள் இங்கே எதாவது டயல் பண்ணும்போது இந்த சவுண்டு வரும். இந்த சவுண்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டயல் பேட் டோன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டயல் சவுண்ட் எதுவுமே வராது. அடுத்து ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்ட்ஸ்னு இருக்குது. இப்போ ஒரு சத்தம் கேட்டது பார்த்தீங்களா, இப்போ ஸ்க்ரீன் ஆன் ஆகும்போது ஆஃப் ஆகும்போது அந்த சவுண்டு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் சவுண்ட் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணுங்கள். டெலீட் சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்டெல்லாம், இந்த அடிஷ்னல் சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணுங்கள், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வாங்க. நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட் கூட வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபார்மேட்குள்ளே போயிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அந்த கண்டென்ட் லாக் ஸ்க்ரீனில் காட்டும். ஷோ நோட்டிஃபிகேஷன் பட் ஹைட் கண்டென்ட்னா எந்த ஆப்லேருந்து வருதோ அந்த ஆப்போட சிம்பிள் மட்டும்தான் காட்டும். கண்டென்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. டோன்ட் ஷோ லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா சில பேருக்கு எல்லாமே வந்து ப்ரைவசி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸர்ஸ்க்கு எல்லாமே வந்து டோன்ட் ஷோ லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் லாக் ஸ்க்ரீனில் எதுவுமே காட்டாது. நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து எந்த ஆப்ஸ்க்கெல்லாமே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இங்கே வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். மெசேஜஸ் வரும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷனே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மெசேஜஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அடுத்து இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் போங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்ட்டு டிஃபால்ட் லான்ச்சர் வந்து போக்கோ லான்ச்சரில் தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் லான்ச்சர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த லான்ச்சர் வந்து இங்கே மாற்றிக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பை டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆப் டிரைவரோட இன்டென்சிட்டி வந்து நீங்கள் இங்கேருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக எனக்கு வந்து பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை, கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் 100% கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வால்பேப்பர் என்ன இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் தான் காட்டும். ஸோ இந்த லான்ச்சரில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. எந்த மோடில் டார்க் மோடில் இருந்தால் டார்க் மோட் காட்டணும், ஒரு லைட் மோடில் இருந்தால் லைட் மோட் காட்டணுன்னா இந்த சிஸ்டம் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. அடுத்து ஐகான் பேக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஐகான் பேக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக போக்கோட ஐகான் பேக் தான் இருக்குது. நீங்கள் ஆட் மோர் கொடுத்துட்டு பட் நீங்கள் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் ஐகான் பேக் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆப் டிரைவரில் ஆப் சஜஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் சஜஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து இங்கே எதுவுமே மேலே காட்டாது ஆப் சஜஷன் எதுவுமே. சப்போஸ் இந்த ஆப் சஜஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப் மட்டும் வந்து உங்களுக்கு மேலே காட்டும் சஜஷனில். அடுத்து வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுங்க. நிறைய பேருக்கு வந்து ரேம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு செக் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த ரீசெண்ட் ஆப் போனீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரேம் எதுவுமே காட்டாது. இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் போயிடுங்க. ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இன்னொரு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஷோ மெமரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஆப் கிளிக் பண்ணும்போது இங்கே எவ்வளோ ஃப்ரீ ரேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கேயே காட்டும். MIUIயில் இந்த ஆப் வால்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து இது கடுப்பாகவும் இருக்கும். இதை எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்கில் ஹோம் ஸ்க்ரீன் போய்டுங்க. ஹோம் ஸ்க்ரீனில் இன்னொரு ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்ட்டு -1 ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து கூகுள் டிஸ்கவர்னு வச்சுட்டிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கூகுளோட ஃபீட்ஸ் வரும். கூகுள் ஃபீட்ஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பியும் வந்து போயிடலாம். ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் -1 வந்து நன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டாது. சைடில் வந்து உங்களால் ஸ்வைப்பும் பண்ண முடியாது. உங்களுக்கு கூகுள் ஃபீட்ஸ் தேவைன்னா நீங்கள் அங்கே உள்ளே போய் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த ஓப்பன் சர்ச் ஆஃப்டர் ஓப்பனிங் ஆப் ட்ராயர்னு இருக்கும். இதை மட்டும் எனேபிள் பண்ணாதீங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணோடனே சர்ச் தான் காட்டும். கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இது. இது வந்து டிஃபால்ட்டாகவே ஆஃபில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. டபுள் டேப் டு லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அடுத்து நிறைய பேர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபேஸ் அன்லாக்லாம் எனேபிள் பண்ணணும்னு நினைப்பீங்க. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போங்க. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஃபோன் பாஸ்வேர்ட் கொடுங்க. இப்போ வந்து இங்கே ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்னு காட்டும். இந்த ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே போய்ட்டு திரும்பி வந்து ஃபோன் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை சும்மா டச் பண்ணாலே போதும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். வேறு இன்னொரு ஃபிங்கர் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப் லாக் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் ஆப் லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து செக்யூர் கிடையாது. இது உங்களுக்கு தேவைன்னா உள்ளே போய்ட்டு ஆட் ஃபேஸ் டேட்டான்னு இருக்கும். இது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் காட்டுங்க. இப்போ வந்து உங்கள் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. டன் கொடுத்துருங்க. இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபேஸ் கூட கொடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் அன்லாக்கில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 2 ஃபேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து அன்லாக் யூஸிங் ஃபேஸ் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணுறங்க. அடுத்து ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. எதுக்காகனா நீங்கள் ஃபேஸ் அன்லாக் கொடுத்து ஓப்பன் பண்ணோடனே லாக் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். திருப்பி நீங்கள் ஸ்வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அடுத்து பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங் இருக்குது. இதுக்குள்ளே போங்க. இது பேட்டரி சேவர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேட்டரி கம்மியாக இருக்கும்போது இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. இதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி லிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு போகிறது ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். பட் சார்ஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேட்டரி சேவரை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்து ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். இதுக்குள்ளே போயிட்டு பவர் ஆஃப் டைமு பவர் ஆன் டைம் ரெண்டுத்தையுமே வந்து எனேபிள் பண்ணுறேன். பவர் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிவிடுங்க. அண்ட் ரிப்பீட் வந்து எவ்ரிடே கொடுத்துருங்க. எவ்ரிடே வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா வீக்லி 1 டே அந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் கூட பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிவிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக மறந்துடுவீங்க. இதில் வந்து நீங்கள் ஷெட்யூல் போட்டிங்கன்னா அதுவே வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு அதுவே வந்து திரும்பி ஆன் ஆகிடும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஃபோன் கூட ஒரு மிஷின் தான் அது. அதுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். வாரத்துக்கு ஒரு நாளாச்சு அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சில பேர் டவுட் இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணால் அந்த கேச்சஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்து ஆப்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்குது. இந்த ஆப்ஸ்குள்ளே போயிடுங்க. இதில் வந்து டூவல் ஆப்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நாமே வந்து 2 அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் டூவல் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். க்ரியேட்டிங் டூவல் ஆப்னு காட்டும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 2 ஆப் வந்து ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அஃபிஷியல், ஒன்று பர்சனல். இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டூவல் ஆப்ஸ் வந்து இங்கே எல்லோ கலர் சிம்பிள் காட்டும். நார்மல் ஆப் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்படி வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த டூவல் ஆப்ஸ் டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் தேவைப்படுதோ அந்த ஆப்க்கு எல்லாமே வந்து நீங்கள் டூவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப் லாக் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி வேறு எதாவது ஆப்க்கு வந்து நீங்கள் லாக் பண்ணோன்னா ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் செட் பண்ணிவிடுங்க உள்ளே போய்ட்டு. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து யூடியூப், கேலரி இந்த மாதிரி எந்த ஆப்க்கு வேணாலும் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் யூடியூப் லாக் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் காட்டும்.
ஸோ நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி கூட அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பட்டன் 3 பட்டன் இருக்கிறது பிடிக்காது, ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போங்க. இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா லேர்ன் நவ் கொடுங்க, இல்லைனா நாட் நவ் கொடுத்துட்டு இதை எனேபிள் பண்ணுறேங்க. ஸோ இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து அந்த நேவிகேஷன் பட்டன் காட்டாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபைல் மேனேஜரில் இருக்கீங்க, இதுலேருந்து வெளில வரணுன்னா சென்டராக பிடிச்சிட்டு நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணாலே வந்து வெளியில் வந்துடும். அடுத்து வந்து நீங்கள் இன்னொரு ஆப்ஷனும் பண்ணலாம். பேக் வரணுன்னா லெஃப்ட்டு இல்லை ரைட்டு எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணாலே போதும், பேக் வந்துடும். அடுத்து ரீசெண்ட் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, நீங்கள் சென்டராக லைட்டாக ஹோல்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ரீசெண்ட் ஆப்ஸும் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த 3 பட்டன் வச்சு தான் தேவைன்னா நீங்கள் பட்டன்ஸ்க்கும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷன் லைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃபிசிக்கல் எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. ஸோ லைட் அப் அண்ட் சார்ஜிங் கொடுத்தீங்கன்னா சார்ஜ் போடும்போது இங்கே மேலே வந்து இயர்பீஸ் பக்கத்தில் குட்டியாக ஒன்று இருக்குது, லைட் ஆகும். பிளிங்க் லைட் இருக்குது. ஸோ இது எதுக்காகனா, உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா லைட் வந்து இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போ வர ஃபோன்ஸ்லாம் நம்மளால் பார்க்கவே முடியல. அடுத்து குயிக் பால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த குயிக் பாலில் டர்ன் ஆன் குயிக் பால் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒன்று வந்திருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த குயிக் பால் வந்து நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் போகும். அதே மாதிரி இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, 3 லைன் போட்டது வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் ஆகும். ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான டூல் இது. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் வந்து டிசேபிளும் பண்ணிக்கலாம். குயிக் பால் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். செலக்ட் ஷார்ட்கட்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஹோமு, மெனு, லாக் ஸ்க்ரீன் இது எல்லாத்தையுமே வந்து நீங்களும் மாற்றிக்கலாம். வேறு என்ன இதுக்கு வேணுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். டார்ச் கூட வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ப்ரெஸ் பண்ணி மேலே டார்ச் வந்துடுச்சு. ஸோ இதனால் நான் டார்ச் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஹேண்டட் மோடு கொடுத்துருக்காங்க. 1 ஹேண்டட் மோடில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் சைஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ 3.5 இன்ச்செல்லாம் இப்போ பார்க்குறது வந்து அபூர்வமாக இருக்குது. 1 ஹேண்டட் மோட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பட்டன்லேருந்து பேக் பட்டன் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கனாலே இந்த 1 ஹேண்டட் மோடுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு பாருங்கள். 3.5 இன்ச்சஸ்னால் ரொம்ப குட்டியாக போகும். 4.5 இன்ச்சஸ்னால் ஓரளவுக்கு வந்து மீடியமான சைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் இங்கேருந்தே வந்து ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து வெளில வர்றது எப்படின்னா, நீங்கள் வெளியில் வந்து சும்மா ஒரு டச் பண்ணாலே வந்து வெளியில் வந்துடும். அடுத்து வந்து கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரில் ஏதாச்சும் ஒரு டஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த ஃபோனில் இருக்க செட்டிங் வழியாகவே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வந்து ஒரு 30 செகண்டுக்கு ப்ளே ஆகும். சங்கூதரமாக தான் இருக்கும் லைட்டாக. ஸோ ஒரு 30 செகண்டுக்கு வந்து அந்த அலாரம் அடிச்சிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பப்போ வந்து நீங்கள் ஸ்பீக்கரை வந்து எதாவது டஸ்ட்டு போயிடுச்சுன்னா இதுவே வந்து தூக்கி விட்டுரும். அடுத்து ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு செட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போங்க. ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே போயிட்டு ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அலோவ் கொடுத்துருங்க. ஆக்சசிபிலிட்டி செட்டிங் வந்து எனேபிள் ஆகிடும் இப்போது. அடுத்து இந்த குட்டி பையன் வந்துடும். இங்கேருந்தே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் ஆப்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த குட்டி பையனை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை எனேபிள் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பவர் பட்டன் எண்ட்ஸ் கால்ஸ் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுனால நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பவர் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே வந்து கால் கட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணி பாருங்கள். அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் டர்போ எதுக்காகனா, நம்ம ஃபோனில் இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் நல்லாயிருக்கும். நோட்டிஃபிகேஷன் எதுவும் காட்டாது உங்களுக்கு. ஸோ புது கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இதில் ஆட் கேம் கொடுத்துட்டு அந்த கேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் மோடு இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து ஆனில் வச்சுருங்க. ஆனில் வச்சுட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாமே வந்து எதுவும் ரன் ஆகாது கேமில் இருக்கும்போது. அடுத்து நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேமுக்கும் வந்து செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்னென்ன கேம்ஸ் இருக்கோ அந்த கேம்ஸ்லாம் இருக்கும். கால் ஆஃப் டியூட்டி நான் கிளிக் பண்ணுறேன்னா டச் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் இங்கேயே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். கீழே வந்து என்ஹான்ஸ்டு விஷுவல் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரீமில் வச்சிங்கன்னா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் சென்டர் பார்க்கலாம். கண்ட்ரோல் சென்டர் நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கேருந்து வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் 3 ஃபிங்கர்ஸ் வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. இதில் வந்து பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லான்ச் கேமராவுக்கு வந்து நீங்கள் டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன், லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும். அடுத்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் இங்கேயும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து 3 ஃபிங்கர்ஸ் ஸ்லைட் டவுன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 ஃபிங்கர் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். லார்ஜ் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் தி ஹோம் பட்டன் கொடுத்துட்டு ஹோம் பட்டன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டண்ட் வந்து வேக்கப் ஆகும். அடுத்து டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. டர்ன் ஆஃப் ஸ்க்ரீனுக்கு வந்து லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன் வந்து நான் கொடுத்துட்டேன். பேக் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்து டர்ன் ஆன் டார்ச் இருக்குது. டார்ச் வந்து லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பேக் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா டார்ச் வந்து எனக்கு ஆன் ஆகுது. அடுத்து இந்த 3 நேவிகேஷன் பட்டன் வந்து ஆப்குள்ளே உங்களுக்கு டிசேபிள் ஆகணும்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, ஆல்வேஸ் டிசேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் உள்ளே இருக்கும்போது இந்த 3 பட்டன் வந்து உங்களுக்கு காட்டாது. அடுத்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் தி பவர் பட்டன் ஃபார் 0.5 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பவர் பட்டன் வந்து நீங்கள் ஒரு 0.5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் வேக்கப் ஆகும். என்னென்னு தெரில, மலையாளத்தில் ஏதோ வந்துட்டுருக்கு. அடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நீங்கள் இங்கே வந்து கண்ட்ரோல் சென்டரில் இருக்குது. இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட ரெசல்யூஷன் எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபுல் ஹெச்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரேம் ரேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 30 fps உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ எடுக்க முடியும். அடுத்து இங்கே சவுண்ட் சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் சோர்ஸ்குள்ளே போய்ட்டு மியூட்டு, மைக்கு, சிஸ்டம் சவுண்ட் இருக்குது. மியூட் கொடுத்துட்டிங்கன்னா வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். சிஸ்டம் சவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா சிஸ்டமில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும். அடுத்து மைக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த போக்கோ X3யோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போக்கோ X3 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.